இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்துல விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செஞ்சாங்க. அண்மையில் கொடுக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய்க்கான மொத்த செலவு 6500 கோடினும் மகளிர் விடியல் பயணத்திற்கு 4000 கோடினும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்களை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. தமிழக பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட், ஆனால் புதிய அறிவிப்புகள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் புதிய அறிவிப்புகள் இல்லை அப்படின்னாலும் தேர்தலுக்கு முன்பாக, அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு முன்பாகவே அரசு ஊழியர்களுக்கான பல அறிவிப்புகளை முதலமைச்சர் அவ்வப்போது வெளியிட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ஜெட் அப்படின்றது நிதி பகிர்வு, நிதி ஒதுக்கீடு சார்ந்த பட்ஜெட்டாக தான் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன ஹைலைட்ஸாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு இடைக்கால பட்ஜெட் அப்படின்றதால ஒரு பொதுவான பெரிய அறிவிப்புகள் இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, 5 வருஷம் நீங்கள் தானே ஆட்சி பண்ணீங்க, ஏன் இந்த பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இனி வரக்கூடிய பெரிய அறிவிப்புகளானது தேர்தல் அறிக்கையில் வரும். அதை வரக்கூடிய பட்ஜெட்டில் நாங்கள் சாத்தியமாக்குவோம், மீண்டும் முதலமைச்சரான முதல் கையெழுத்து அப்படின்லாம் அரசியல் கட்சிகள் சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த பட்ஜெட்டுடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் கொடுக்கப்பட்ட மகளிருக்கான உரிமை தொகை, அதிகாலையில் வந்த அந்த சர்ப்ரைஸ் செய்தி இருக்கு இல்லையா, 5000 ரூபாய் 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கான செலவு, மொத்த செலவு 6500 கோடி ரூபாய். இந்த 6500 கோடி ரூபாய் பல தவணைகளாக 750 டிரான்சாக்ஷனாக பல வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டு தான் 3 மணி நேரத்தில் எல்லோரையும் சென்றடைந்தது அப்படின்னு தமிழக சட்டமன்றத்தில் சொல்லப்பட்டது. அதற்கான தொகை 6500 கோடி ரூபாய் ஒரே நாளில் காலையில் ஒரு 3 மணி நேரத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது மகளிர் விடியல் பயணம். வரக்கூடிய 26-27 ஆண்டில் 4000 கோடி ரூபாய் இந்த மகளிர் விடியல் பயணம், அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயணம் அல்லது விடியல் பயணம்னு சொல்லக்கூடிய அரசுடைய திட்டத்திற்காக போக்குவரத்து கழகத்திற்கு அவங்க 4000 கோடி ரூபாய் கொடுக்க இருக்கிறாங்க. அரசு தேர்தலில் இந்த விடியல் பயணத்தையும் மிக முக்கியமாக நம்பி இருக்கிறது. அடுத்தது பொங்கல் பரிசு 3000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை. இது என்ன மகளிர் உரிமை தொகை அப்படின்னா, இப்போ மகளிர் உரிமை தொகையோடு சேர்ந்து கோடை காலத்துக்காக ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, 3000 ரூபாய் மாதம் கொடுக்கிறது, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அது போக ஒரு 2000. ஸோ ஒரு 3000 + ஒரு 2000 5000 ரூபாய். இது போன பட்ஜெட்டில் அறிவிக்காதது. அதே நேரத்தில் இப்போ கூடுதலாக இருக்கக்கூடிய செலவு எவ்வளோன்னா 10,849 கோடி ரூபாய். ஸோ அரசுடைய பட்ஜெட்டை தாண்டி இந்த 10,849 கோடி ரூபாய் கூடுதல் செலவு. அதில் பொங்கல் பரிசு அப்படின்றது 2,10,00,000 கார்டுகள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த கார்டுதாரர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பழைய பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தமிழக அரசு டாப்ஸ் அப்படின்ற ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது. அவர்களுடைய பங்களிப்போடு கூடிய அரசினுடைய பங்களிப்பையும் உறுதி செய்தது. அதாவது அரசு அந்த பழைய ஸ்கீம் மாதிரி பென்ஷன் இருக்கக்கூடிய ஒன்றை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதற்காக கூடிய தொகையை அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட மிக முக்கிய அறிவிப்புகளில் அதுவும் ஒன்று. இந்த பட்ஜெட்டுக்கு முன்பாகவே அறிவித்தாங்க. 23 ஆண்டு போராட்டம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 69,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பற்றாக்குறையானது 48,000 கோடியாக நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னும் நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் மத்திய அரசு மேலே இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கு. செயற்கையான நிதி நெருக்கடியை மத்திய அரசு கொடுக்குதுன்றாங்க. வெள்ள பாதிப்புகளுக்கு இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் பல வெள்ள பாதிப்புகளுக்கு கேட்டோம். மிக்ஜாம்லேருந்து மான்டஸ்லேருந்து எல்லாம் கேட்டோம். கேட்டது எவ்வளோ? 50,900 கோடி. கொடுத்தது 2% மட்டும்தான். கிட்டத்தட்ட 1,151 கோடி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி நாங்கள் சமாளித்து கொண்டிருக்கோம் அப்படின்னு பாருங்க அப்படின்னு தமிழக நிதியமைச்சர் கூறியிருக்கிறார். அதே போல மாநில அரசுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டியினுடைய நிலுவை அப்படின்றதும் 9,500 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்குது.
மின் பகிர்மான கழகத்திற்கு கூடுதல் செலவு. இதையே மத்திய அரசு மேலே சொல்கிறீங்க அப்படின்னா, மத்திய அரசு தேவையில்லாத நிபந்தனைகளை விதித்ததால் 415 கோடி ரூபாய் வர வேண்டிய இந்த கூடுதல் செலவு 15,877 கோடியாக மாறிடுச்சு. இதுதான் செயற்கையான நிதி நெருக்கடி அப்படின்றாரு நிதியமைச்சர். கல்விக்கான மானியமாக 3,478 கோடி ரூபாய் அவங்க விடுவிக்கணும். இந்த சமகர சிக்ஷா 2000 கோடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த தொகையும் சேர்த்து அவர் குறிப்பிடுகிறார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகை இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கு. அது 2,226 கோடி ரூபாய் அப்படின்றாரு. மொத்த நிதி மானியம் எவ்வளோ வரணும்னா 24,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்க வேண்டியிருக்கிறது, அது கொடுக்கப்படவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் அப்படின்னா, பட்ஜெட் முடித்த பிறகு, அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, தமிழக அரசுடைய கடன் 10.6 லட்சம் கோடியாக இருக்கும். ஸோ 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்றது வரக்கூடிய ஆண்டில் இருக்கும் அப்படின்றாங்க. இதை தான் எதிர்க்கட்சி அதிமுகவும் விமர்சனம் செய்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டை மேனாமினிக்கு பட்ஜெட், வாய்ஜால பட்ஜெட் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் பட்ஜெட்டுக்கு முன்பாகவே காதுகுத்து விழா அப்படின்னு பேனரோடு வந்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு தேர்தல் அறிக்கை வரும். தேர்தல் அறிக்கைக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு, அப்போது தாக்கல் செய்யப்படுவதுதான் முழுமையான பட்ஜெட். இதனுடைய தொடர்ச்சி அங்கே இருக்குமா, புதிய திட்டங்கள் அங்கே இருக்குமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கார்கே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.